வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 2 சதவீதமும் தனி வட்டியும் இதில் பயிற்சி 2 4 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம முதல் கணக்கை பார்க்கலாம். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளவு? 35,000. வட்டி வீதம் எவ்வளவு? 9%. காலம் எவ்வளவு? 2 ஆண்டுகள். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல கொடுத்துருந்த நம்ம எடுத்து எழுதுவோம். அசல் பாருங்க. அசல் எவ்வளோ அப்படின்னா 35,000. இந்த அசலை பீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். 35,000. அதுக்கு அடுத்தது வட்டி வீதம். இந்த வட்டி வீதத்தை நம்ம 6ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எத்தனை சதவீதம்? 9%. அதுக்கு அடுத்தது காலமை நம்ம என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். இது கொஞ்சம் கவனமாக எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கு ஃபார்முலா பாருங்க. I = PNR/100. இதான் ஃபார்முலா. ஐன்றது வட்டியை குறிக்கும், பீன்றது என்னது? அசல், என்னன்றது காலம், ஆறுன்றது வட்டி வீதம். ஈக்குவல் பிரதிடுங்க. எவ்வளவு? பி எவ்வளவு? 35,000. அசல் 35,000. என்னன்றது ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஆறுன்றது எத்தனை சதவீதம்? 9% பை 100. சரியா? இப்போ பாருங்க, இந்த 100ம் அந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 35 பெருக்கல் 2 பெருக்கல் 9 ஈக்குவல். இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். முதல்ல 35ஐயும் 2ஐயும் பெருக்குவோம். என்ன வரும்? 35 2 70. அதுக்கடுத்து 70ஐயும் 9ஐயும் பெருக்கணும். 9 0 பெருனா 0, 9 7 63. அப்போ எவ்வளவு? 630 ரூபாய் வட்டி கிடைக்கும். இந்த இடத்துல எழுதிடலாமா? ரூபாய் 630 ரூபாய் தனி வட்டியாக கிடைக்கும். சரியா? அடுத்தது 2வது கணக்கு பாருங்க. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. பாருங்க, அரவிந்த்ன்றவர் ஆகாஷ்ல கடன் வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? 8,000 ரூபாய் வாங்குறாரு. வட்டி வீதம் எவ்வளவு? 7%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷம் கழிச்சு அவர் வட்டி எவ்வளோ கொடுக்கணும்? மொத்த தொகை எவ்வளோ கொடுக்கும்? மொத்த தொகைன்னா நம்ம கண்டுபிடிச்ச வட்டியவும் இந்த அசலையும் கூட்டணும். சரியா? முதல்ல அசல் எவ்வளோன்னு எடுத்து எழுதுங்க. அசல் எவ்வளவு? P = 8,000. அசலை பீன்ற எழுத்துல குறிப்போம். அதுக்கடுத்து N பாருங்க. எத்தனை வருடம்? 2 வருடம். வட்டி வீதம் எவ்வளவு? 7%. நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சிடலாம்? தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாமா? தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன? I = PNR/100. அப்படியே மதிப்புகளை பிரதிடுங்க. பீன்றது அசல் எவ்வளவு? 8,000 பெருக்கல் என்னன்றது என்ன? 2 ஆண்டுகள். ஆறுன்றது என்னது? 7 பை 100. இந்த இடத்துல பாருங்க, எது கேன்சல் ஆகும்? இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 80 பெருக்கல் 2 பெருக்கல் 7 ஈக்குவல் டு, இதை பெருக்க போகிறோம். 80ஐயும் 2ஐயும் பெருக்கணும். பெருக்கலாமா? 2 0 பெருனா 0, 2 16, 160. இப்போ 160ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 80 2 பெருக்கணும், ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லையா? அந்த ஆன்சரை 7ஐயும் பெருக்கப்படும். 7ஐயும் 0 பெருக்குனா 0. 7 6 42, 42க்கு 2 மிச்சம் 4. 7 1 7, 7 4 கூட்டினா 11. அப்போ 1120. வட்டி தொகை எவ்வளவு? ரூபாய் 1120. இதான் வட்டி. 2 வருஷத்துல அவர் கொடுக்க வேண்டிய வட்டி. அதுக்கடுத்து மொத்த தொகை கேட்டிருக்காங்களா? மொத்த தொகை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்த தொகை ஏன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். அசலையும் வட்டியவும் கூட்டணும். A = P + I. பீன்றது எவ்வளவு? அசல் எவ்வளவு? 8,000 ப்ளஸ் ஐன்றது வட்டி எவ்வளவு? 1120. 8,000ஐயும் 1120ஐயும் கூட்டினா ரூபாய் 9,120. இதான் என்னது? அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை.
சரியா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா பாருங்க. 3வது கணக்கு என்ன இருக்கு பாருங்க. ஷீலா ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. இங்க பாருங்க, இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? வருஷம் கொடுத்துருக்காங்க, என்னோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, வட்டி கொடுத்துருக்காங்க. அசலை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? அப்போ பாருங்க, அசலை நம்ம எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? பீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்னோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. எத்தனை இது? 4 ஆண்டுகள். ஆர் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் எவ்வளவு? 9.5%. அதுக்கடுத்து தனி வட்டி கொடுத்துருக்காங்க. தனி வட்டி எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? ஐன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். ஐயோட மதிப்பு எவ்வளவு? 21,280. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பியை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். நம்ம தனி வட்டிக்கான ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? தனி வட்டிக்கு ஃபார்முலா I = PNR/100. சரியா? இப்போ பாருங்க, நம்ம தெரிஞ்ச மதிப்பெல்லாம் பிரதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். பாருங்க, ஐயோட மதிப்பு நமக்கு தெரியும். எவ்வளவு? 21,280 = இந்த P தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே இருக்கட்டும். என்னோட மதிப்பு தெரியும். எவ்வளவு? 4 பெருக்கல் ஆரோட மதிப்பு தெரியும். எவ்வளவு? 9.5/100/100. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, இந்த இடத்துல 1 நாளா 4, 25 நாளா 100. அதாவது 100ல் எத்தனை நாளுங்க? 25 நாள் இருக்கு. இப்போ பாருங்க, 5ஆம் வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணப்போம். இது ரெண்டையும் 5 25. இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. 9ல் 1 5 தசம் புள்ளி வச்சிருவோம். 9 இருக்கு, 1 5 மிச்சம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அந்த 4 எங்க போகும்னா 5க்கு முன்னால போகும். 5க்கு முன்னால 4 போட்டால் 45. 45ல் எத்தனை 5? 9 5 45. சரியா? இப்போ மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்த போகிறோம். 1 5 5 கீழே எல்லாம் 5 கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க, 1 5 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும். இப்போ தான் 19. 19ல் 3 5 15. மிச்சம் எத்தனை? 4. 4 5 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ 4 பதில் 0. அப்போ என்ன வரும்? 8 5 40. 8 5 40. இப்போ பாருங்க, இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்கு? 21,280 = P பெருக்கல் 0.38 மட்டும் இருக்கு. இந்த 0.38 இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாம் மாறும். பாருங்க, 21,280/0.38 = P. இப்போ பாருங்க, தசம எண்ணை கொண்டு வகுக்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தசம புள்ளிக்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்கு? 2 இலக்கம் இருக்கா? அப்போ 100/100 கொண்டு பெருக்க போறோம். 100/100. இப்போ பாருங்க, தொகுதியும் பகுதியும் 100 கொண்டு பெருக்க போறோம். இந்த இடத்துல 21,280 100 கொண்டு பெருக்கும். அப்போ என்ன வரும்? 1 0 பெருக்கினா 0, 1 8 8, 1 2 2, 1 1 1, 1 2. இந்த 0 அப்படியே போட்டுக்கணும். 1 கொண்டு பெருக்கி இந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டா போதும். பை இந்த இடத்துல பாருங்க, 0.38யும் 100ஐயும் பெருக்கினா இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 38ன்னு மாறிடும். = P. இப்போ 2ஆம் வாய்ப்பாடு வச்சு நம்ம கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 19 2 38. அதே மாதிரி இங்கே 2ஆம் வாய்ப்பாடு வச்சு நான் கேன்சல் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்க, இதை கேன்சல் பண்ணும்போது 1 2 2. அதுக்கடுத்து இங்கே 1 2 கொண்டு வகுக்கப்படியே இங்கே 0 சேர்த்துடணும். இப்போ தான் 12. 6 2 12, 4 2 8. இந்த 3 0 அப்படியே வந்துடும். என்ன செஞ்சிட்டோம்? 2 கொண்டு நம்ம வகுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கு? இது அப்படியே எழுதலாமா? 1 0 6 4 3 0 இருக்கு. பை 19 இருக்கு. = P இருக்கு. இப்போ அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க. P = 106,400/19. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? 19 கொண்டு வகுக்க போகிறோம். இந்த இடத்துல வகுத்து காமிக்கிறேன் பாருங்க. வகுக்கலாமா? எதை கொண்டு? 19 கொண்டு. முதல்ல 106 எடுத்துக்கலாம். 106ல் எத்தனை 19? 5 19 வருமா? 5 19 95. சரியா? அதுக்கு அடுத்தது 6ல் 5 - 1, 10ல் 9 - 1. அதுக்கு அடுத்தது இந்த 4 மட்டும் கீழே இறக்குங்க. இதில் பாருங்க, 110
114. 114 எத்தனை 19? 6 19 114. 0 வந்துருச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல இந்த 3 0 நம்ம என்ன செய்யல, பயன்படுத்தவே இல்லை. அப்போ இந்த 3 0 அப்படியே மேலே போகும். சரியா? அப்போது இந்த இடத்துல எவ்வளோ, 10,64,000 19 கொண்டு வகுத்தா எவ்வளோ வருது? 56,000. இதான் என்னது? அசல். தேர்ஃபோர் அசல் எவ்வளவு? ரூபாய் 5,600, 56,000. சரியா? அதுக்கு அடுத்தது 4வது கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பாட்ஷான்றவர் வங்கியில் கடன் வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? 8,500 வாங்கியிருக்காரு. எவ்வளோ திருப்பி செலுத்தியிருக்காரு? 11,050 திருப்பி செலுத்தியிருக்காரு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் என்ன? 6 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். 6ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல அசல் பி எவ்வளவு? 8,500. என்ன ஆண்டுகள்? எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அதுக்கடுத்து அவர் திருப்பி செலுத்திய தொகை ஏ, அமௌண்ட்டு. திருப்பி செலுத்திய தொகை எவ்வளவு? 11,050. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் 6ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு முதல்ல வட்டி தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சாகணும் இல்லையா? அப்போது வட்டி தொகை ஐ நமக்கு வேணும் அப்படின்னா பாருங்க, நம்ம அடைத்த இந்த இருக்கு இல்லையா, ஏலிருந்து அசலிருந்து நம்ம என்ன இது அமௌண்ட் மொத்த தொகையிலிருந்து அசலை நம்ம மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு எவ்வளவு? 11,050 ரூபாயிலிருந்து அசல் 8,500 மைனஸ் பண்ணணும். என்ன வரும் பாருங்க? ஈக்குவல் டு, இந்த இடத்துல போட்டு காமிக்கிடுமா, 11,050லிருந்து 8,500 மைனஸ் பண்ணப்போம். 0, 5 வந்துடும். இந்த இடத்துல என்ன இருக்குது? கடன் வாங்கினா 10, 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருந்துச்சு, அங்கே கடன் வாங்கினா 0 ஆயிரும். அப்போ 10, 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2. அப்போ 2,550 ரூபாய் வட்டியாக மட்டும் கட்டியிருக்காரு. சரியா? இது நமக்கு தேவை. இப்போது தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா தனி வட்டி. தனி வட்டிக்கான ஃபார்முலா I ஈக்குவல் டு PNR by 100. இந்த ஐ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை அந்த இடத்துல எழுதுங்க. 2,550 ஈக்குவல் டு பி. இந்த பி எவ்வளவு? 8,500 பெருக்கல் என் எவ்வளவு? 3 ஆண்டுகள் பெருக்கல் இந்த 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே இருக்கட்டும். பை 100. இப்போ பாருங்க, நமக்கு இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். ஈஸியாக வேலை முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்குது? 2,550 பை இந்த இடத்துல இந்த 85ம் 3ம் எப்படி இருக்குது? பெருக்கல் இருக்கு இல்லையா? அப்படியே இந்த பக்கம் தான் வகுத்தலாம் மாறும். 85 பெருக்கல் 3 ஈக்குவல் டு இங்கே என்ன மட்டும் இருக்கும்? 6 மட்டும் இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 85 பெருக்கல் 3, முதல்ல 3 வச்சு கேன்சல் பண்ணலாமா? 1 3 3, முதல்ல 25 எடுத்துக்கலாமா? 8 3 24, 8 3 இங்கே 25 இருக்குது, 8 3 24, மிச்சம் 1 இருக்குது. அது எங்கே போகும்? 5க்கு முன்னால் 1 போட்டால் 15. 15ல் எத்தனை 3? I 3 15. இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ இங்கே 85 இருக்கா பாருங்க, ஒரு 85 85, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 10 ஈக்குவல் டு ஆர். 10 ஈக்குவல் டு ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு? 10%. அப்போது வட்டி வீதம் எவ்வளவு? வட்டி வீதம் ஈக்குவல் டு 10%. சரியா? அடுத்தது 5வது கணக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டுக்கு 13%, ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500லிருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும்? பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க, திரும்ப கிடைக்கக்கூடிய தொகை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த தொகை எத்தனை வருஷத்தில் இந்த தொகையாக மாறும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம தெரிஞ்சதை எடுத்து எழுதுவோம். முதல்ல அசல் பி எவ்வளவு?
16,500. அதுக்கு அடுத்தது ஆர் எத்தனை சதவீதம்? 13%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆண்டுகள், எத்தனை வருஷம் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஏ இருக்குது பாருங்க, மொத்த தொகை தான் ஏ. எவ்வளவு? 22,935. இப்போ பாருங்க, நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சாகணும். அப்போ வட்டி ஐ வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த மொத்த தொகை ஏலிருந்து அசலை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 22,935. அசல் எவ்வளவு? 16,500. மைனஸ் பண்ணலாமா? 22,935லிருந்து 16,500 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 5 - 0 5, 3 - 0 3, 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4. இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, 2லேருந்து 6 இது பண்ணால் அப்போ 12, 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6. இந்த இடத்துல 1 தான் இருக்கும் இல்லையா? 1 - 1 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது வட்டியாக எவ்வளோ கிடச்சிருக்கு? 6,435 ரூபாய் கிடச்சிருக்கு. இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது இது பண்ண முடியும். இப்போ பாருங்க, நமக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். தனி வட்டி ஃபார்முலா என்ன? I = PNR/100. இதில் அப்படியே பிரதி இங்கே ஐயோட மதிப்பு நமக்கு தெரியும், 6,435. பி அசல் தெரியும், எவ்வளவு? 16,500. இந்த எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே இருக்கட்டும். ஆர் வந்து எத்தனை சதவீதம்? 13% பை எத்தனை? 100. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். அப்போ பகுதியில் 1 மட்டும்தான் இருக்குது, அதனால் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. இப்போ பாருங்கள், 6,435 பை இந்த 165ம் 13ம் எப்படி இருக்குது? பெருக்கல்ல இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்து என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். 165 பெருக்கல் 13 = 165 13. இந்த பக்கம் வந்துருச்சு, இங்கே என்ன மட்டும் இருக்குது? எண் மட்டும் இருக்குது. அந்த எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணுமா? எந்த வாய்ப்பாடு? 5 வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணுங்க. 16ல் 3 5 15, மிச்சம் 1 எங்கே போவோம்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 15. 15ல் எத்தனை 5? 3 5 15. சரியா? அதே மாதிரி இதையும் 5 வாய்ப்பாடு வச்சு தான் கேன்சல் பண்ணோம். பாருங்கள், 6ல் 1 5 5, மிச்சம் 1 எங்கே போகும்? 4க்கு முன்னால். 4க்கு முன்னால் 1 போட்டால் 14. 14 எத்தனை 5? 2 5 10, மிச்சம் எத்தனைங்க? 14. 2 5 10, மிச்சம் 4 எங்கே போகும்? 3க்கு முன்னால். 3க்கு முன்னால் 4 போட்டால் 43. 43ல் 8 5 40, மிச்சம் எத்தனை? 43. 8 5 40, மிச்சம் 3 எங்கே போகும்? 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 3 போட்டால் 35. 35னா 7 5 35. சரியா? அதாவது 6,435 5 கொண்டு வகுத்தா இந்த ஆன்சர். இப்போ 3வது விடிச்சு கேன்சல் பண்ணுங்க. பாருங்க, 1 3 3, 1 3 3. இங்கேயும் 3 எப்படி பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 12 இருக்கா? 12ல் 4 3 12. 8 இருக்கா? 8ல் 2 3 6, 2 3 6, மிச்சம் எத்தனை? 2 இருக்கு. அந்த 2 எங்கே போகும்? 7க்கு முன்னால். 7க்கு முன்னால் 2 போட்டால் 27. 27ல் எத்தனை 3? 9 3 27. இப்போ 11வது வாய்ப்பாடு கேன்சல் பண்ணுங்க. 11வது வாய்ப்பாடு பாருங்க, 42. 42ல் எத்தனை 11? 3 11னா 33. 3 11னா 33. இங்கே என்ன இருக்குது? 42 இருக்குது. அப்போ 3 11 33, மிச்சம் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. அந்த 9 எங்கே வரும்? இங்கே இந்த 9க்கு முன்னால் வரும். அப்போது 9க்கு முன்னால் 9 போட்டால் 99. 99ல் எத்தனை 11? 9 11 99. முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், இந்த 13 மட்டும் இருக்குது. 1 13 13, 3 13 39. அப்போ பாருங்கள், கடைசியில் இந்த 3 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ 3 = n. அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க. n = 3 ஆண்டுகள். அப்போது 3 வருஷத்தில் இந்த 16,500 ரூபாய் எவ்வளவு திரும்ப கிடைக்கும்? 22,935 ரூபாயாக திரும்ப கிடைக்கும். சரியா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.